ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பூண்டு மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு மசால் தோசை பண்ணுவோம். ரோட் சைடு கடைகளில் ஹோட்டல்ஸ்லாம் பூண்டு மசாலா அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த மசாலா தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதை தான் தயார் பண்ண போகிறோம். பூண்டு மசால் தோசைக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய பல் பூண்டாக இருந்ததுனால 10 எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 வத்தல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டு நம்ம மசாலா தயார் பண்ணியில் மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக மையாக இருக்கணும்னு இல்லைங்க, கொஞ்சம் குறகுறப்பு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அங்கங்கே இந்த மிளகாய் வத்தலோட இது தெரியுது. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சா போதும். சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தப்பருப்பு, தீயை நல்லா குறைவாக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் போல் தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். குறைஞ்ச தீயில இந்த மசாலா நல்லா குக்காகி வரணும். நல்லா வத்தி கட்டியாகணும். குறைஞ்ச தீயிலேயே போட்டு வச்சிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல குக்காயில் அதோட பச்சை வாடையும் போயிடும். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு கட்டி ஆகிட்டு இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சுருட்டி வச்சோன்னா நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அணைச்சி எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க மசாலாவோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 தோசை வரைக்கும் வரும். ஒரு 30 செகண்ட் போல் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஸ்ப்ரெட் பண்ணால் ஒன்று போல் பரவும். மாவு ஈரப்பதமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்று போல் தடவ முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.